மேட்ச்சில் வந்து முதல்ல பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார், பிச்சை வந்து என்ன பண்ணணும், சரி பண்ணணும், செட் பண்ணணும். அதனால் அவருக்கு 2 மணி நேரம் விளையாடு பிச்சை சரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இறங்கி அடிச்சுட்டு போயிட்டார், நல்லா அடிச்சு போயிட்டார். இப்போ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தான் நான் வந்து நல்லா விளையாடணும், அவுட் ரைட் செய்யணும், ரொம்ப நேரம் ரொம்ப போட முடியாது சரியா. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதான் அதுக்கு அந்த மாதிரி விளையாண்டோம். நிச்சயமாக போர் அடிக்காது நினைக்கிறேன். அந்த மாதிரி அடிச்சா இல்லையா. இது வந்து கொஞ்சம் ரைஸ் எஃபெக்ட் தான். ஒரு சமூகத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யறோம். சமூகத்துக்காக நம்மளுடைய நேரம், நம்மளுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சமூகத்துக்காக நம்ம உட்கார்ந்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் பயிற்சியாக இருக்குது. எல்லாருனாலும் முடியாது. வந்து எல்லாருனாலும் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை விட்டு நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு நம்ம சமூகத்துக்கு எதையாவது செய்யணுங்கிற உந்துதலில் வந்து நீங்கள் 2 நாள் நீங்கள் இருக்கணும்னு நினைச்சது வந்து உண்மையிலேயே பெரிய அனைவராலும் செய்ய முடியாது. அதுக்கு உங்களுடைய என்னுடைய முதல் பாராட்டுகளை தெரிஞ்சு நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா ஏதாவது செய்ய நான் ஒரு மாசத்துல ஒரு உந்துதல் இல்லாமல் அந்த உந்துதலுக்கு பீடி போடுறவங்க நிச்சயமா அந்த பயிற்சி போட்டு அமைஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத சில செய்திகள், தெரிந்த செய்திகளே நம்ம புரிந்து கொள்ள முடியாத சில கோணங்கள்ல அவங்களுக்கு ஒரு வேலைக்கால சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம புரிய முடியுமா. நீங்கள் ஒரு கூடத்தில் வந்திருப்போம், காலையிலேருந்து ஃபேமிலி வரைக்கும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம். சளிப்பு கட்டும், மழு கூட்டம், இதெல்லாம் ஏற்பாடாகும். ஏன்னா நமக்கு வந்து புதுசுலையே நமக்கு வந்து இது பழக்கம் இல்லை. இந்த விஷயம் நமக்கு பழக்கம் இல்லை. அதான் நமக்கு என்ன பண்ணணும், மூளை வந்து நம்ம அஜிடேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து கேட்டப்போ ஏதாவது காரணம் சொல்லிட்டுருக்கலாமோ அப்படிலாம் என்ன பண்ணணும், மனசு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சா நம்ம வந்தாச்சுங்க, நம்ம அதை கற்றுக்கு போட நிச்சயமாக அதை வந்து ஒரு பழக்கம் தான் நினைச்சோம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம சமூகத்துக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரகிளை கடந்து தான் வந்துருக்கோம். டக்குன்னு எழுதாலும் வந்துருக்க முடியாது. அதனால் அந்த ஒரு செய்தி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால இந்த 2 நாட்களும் இருந்து நல்ல செய்தியை உள்வாங்கிட்டு போங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லா செய்தியும் உள்வாங்கி கொள்ள முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு சில செய்தி வந்து உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரக் பண்ணும். அதுதான் உங்களை வந்து அடுத்த அதான் நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஏன்னா காலையிலிருந்து நம்ம வந்து உட்காந்துருந்தோமே, எல்லாத்தையும் நம்ம கிடைச்சி முடிக்காம வருத்தப்படுறாங்க. ஏதாவது ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தி வந்து மைண்டில் பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகிடும். அது வந்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து உங்களை கொண்டு போவோம். ஸோ அது வரைக்கும் அதுவே இந்த பயிற்சி கொடுத்தது மிகப்பெரிய வெற்றி. அதனால அதை பற்றி நான் எந்த கவலையும் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஒரு பயிற்சி கூட்டத்தில் வந்து நம்ம எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு. நம்ம சில பேர் கலப்பாக போடுறோம், நமக்கு இவ்வளோ தான் போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் ஒரு அளவுக்கு அதை பற்றி கவலைப்படுறோம். ஏன்னா நம்ம வந்து நோயாளிகள் அதிகமாக இருக்கலாம், மருத்துவர் எண்ணிக்கை எப்பவும் குறைச்சலாம். மருத்துவர் எண்ணிக்கையுமே எந்த நாட்டையும் அதிகமாக இருக்கும், குறைச்சலாக இருக்கும். நோயாளியை விட மருத்துவர் எண்ணிக்கை வந்து எப்போ இருக்கும், குறைச்சலாக இருக்கும். அப்போ இந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற இந்த நோயை தீர்ப்பதற்கு வந்துட்டு நாம் எல்லாமே ஒரு மருத்துவர்கள் தான். ஸோ அதன்படி வந்து நம்ம அந்த எண்ணிக்கை பற்றி நம்ம கவலைப்படலாம். இப்போ திமுக ஒரு மாநாடு இருக்குது, 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் இல்லையா, எக்கச்சக்கமாக வண்டி எடுத்துகிட்டு போவான். 2 நாள் 3 நாள் மாநாடு நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன பேர் என்ன அவங்க எண்ணிக்கையை சீன் போடுறா, அவங்களுக்கு கட்சி எங்களுக்கு வலுவானதாக இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு கூட பயன்படுத்துறதா பண்ண முடியும். எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலே செலவாகும் மாநாடு. எவ்வளோ ஒரு பொருள் கிடையாது. ரிலேஷத்தில் கட்சி ஒரு மாநாடு நடத்துனாங்க, வெள்ளந்தான மாநாடு, 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ராவா புரியல. இப்போ ஒரு உங்களுக்கு நான் அதை கூட சொல்லலை, ஒரு மாணவர் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதுதான் மாநாடு நடத்துனாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. அது ஸ்ட்ரென்த் மூலியமாக அவங்க எலெக்ஷனில் வந்து போடக்கூடிய சீட்டு வாங்கலாம், ஜெயிக்கலாம், வைக்கலாம். ஆனால் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ ஒரு ரிலேஷன்லேயே வந்து 2 MP ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியும் ஒரு பாருங்க. திரும்பவே சொல்லியிருக்காரு, 5 பேர் சேர்ந்தால் தான் பார்லிமெண்ட் ஒரு குழுவே. நீங்கள் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்க, 5 MP சேர்ந்து தான் கொடுக்க முடியும். இவர் 2 MP வச்சு என்ன பண்ணுங்க, அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்படி எல்லாமே ஒரு ரெப்ரஸன்டேஷன் பார்ட்டிஸ் தான். நம்ம வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போகிறோம், ஒரு MP இருக்காங்கும் போது அடுத்தடுத்து போவோம். இன்னைக்கு 2 MPங்கிற 5 MP ஆகும். அப்படி ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு தான் நம்ம அதை ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். 20 லட்சம் 30 லட்சம் எண்ணிக்கையை மட்டுமே நம்ம வச்சு அந்த கூட்டத்தை வந்து பெருசாக நினைச்சிட முடியாது. 20 பேர் இருக்கிற கூட்டத்தை நம்ம ஏன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழை வழக்கு மொழியாக ஆக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சு. பச்சைப்பாஸ் ஸ்கூலில் வந்து ஒரு கூட்டம் போடுது.
தலைவர் தான் அரேஞ்ச் பண்ணான்னு நினைக்கிறேன். தலைவர் பண்ணாங்க 10 பேர் கூட இல்லை. ஆனா அன்னைக்கு நாங்க அந்த கூட்டம் போட்ட பிறகுதான் அந்த இஷ்யூவே பிக்கப் ஆச்சு. அந்த கூட்டம் போட்டு ஒரு சில நாட்கள் தான் அந்த இஷ்யூ பிக்கப் ஆகி அது பெரிய அது சீஃப் கோர்ட் மேலாம் கோஷம் போட்டு அது பெரிய சண்டையாகி அது கைது பண்ணி அதுக்கப்புறம் வழக்கறிஞர் சங்கம்லாம் கையில் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழை வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு முடியாதோம்னு ஒரு கோரிக்கை ஓரளவுக்கு வந்தது. அப்போ நம்ம எதுவுமே சின்னதாக இருக்கிறனால நம்ம அதை பற்றி நினைக்கவே நினைக்கிறோம். அது அப்படி தான் இருக்குங்க, எப்பவுமே அப்படி தான். ஆனால் இங்கிருந்து நீங்கள் போய் வெளியில் பார்க்குற ஏதாவது வேலை தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை லைட்டுக்கு மேலே கொண்டு வரக்கூடிய எண்ணிக்கை வந்து நமக்கு என்னைக்கு ஒரு முக்கியம் இல்லை. ஒருத்தரை 2 பேர் இருந்தால் கூட நமக்கு போதுமானது. ஆனால் அவர்கள் வேலை செய்யக்கூடியதாக இருப்பாங்க. மற்றபடி நம்ம எண்ணிக்கை வந்து நம்ம ஒன்றுமே ஒரு முக்கியமான விஷயமா இல்லை. ஸோ எண்ணிக்கை முக்கியம் இல்லை, இலக்கு தான் நமக்கு முக்கியம். ஒரு நல்ல ஒரு பயிற்சி கூடத்துக்கு ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் நன்றி. இப்போ 2 பேர் பேசினாங்க. அதில் முதல்ல தலைவர் சொன்னாங்க போது நான் சொன்னேன் ஏதாவது ஒரு கருத்து வந்து இந்த பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அவர் பேசும்போது சொன்னார் அம்பேத்கர் உடைய ஒரு அல்டிமேட் கோலாக என்ன சொன்னாங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது 3 தான் வந்து அம்பேத்கருடைய முக்கியமான பாயிண்ட். இங்கே போய் சுதந்திரம் கடைசியில் 3 தான் முக்கியம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஒரு சமூகத்தில் இது 3 இல்லைன்னா அப்போ நம்ம என்ன அம்பேத்கர் நல்ல விஷயம். நம்ம அம்பேத்கருக்கு சொல்கிறோம். இந்த சமூகத்தில் இது 3மே இல்லைன்னா நம்மளாம் என்ன அந்த அம்பேத்கர். அப்போ நம்ம செய்கிற செயல்பாடுகளில் ஏதோ ஒரு குறையும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாச்சு. நம்ம இது தொடர்ந்து வேலை செய்யறது நம்ம ஏதோ ஒரு தொழில் நம்ம இருந்துகிட்டே இருக்கலாம். நம்ம இந்த செய்தி வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா நமக்கு அப்போ நம்ம வேலை செய்யல, நம்ம செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தணும் ஒரு உத்வேகத்தை. இது மாதிரி தான் ஏதாவது ஒரு தகவல் வந்து உங்களை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செய்தியை ஒட்டி வந்து அம்பேத்கர் ஏன் அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கோர் கான்செப்டாக அவர் ஏன் வச்சிருந்தாருன்னா எழுத்தாளர் சொன்னார். இவரை பற்றி ரொம்ப அவரை பற்றி அம்பேத்கரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனால் அது எல்லாமே அவங்க ஒரு 100% 10% தான் இருக்குமே. ஏன்னா அது மிகப்பெரிய பெரிய மலை மாதிரி ஏற்படக்கூடிய செயல்களும் சரியாக ஒரு சின்ன ஸோ அதுலேருந்து ஒரு சில புரியில் அவர் சொன்னார். என்னோட சார்பாக நானும் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள்ல வந்து அவர் சொன்ன கண்ணு கலங்குறது அந்த மாதிரி கண்ணு கலங்குறது படிக்க முடிச்ச மாதிரி ஒரு அது ஏதாவது ஒரு வாசியத்தை படிச்சு நம்ம வந்து பல நாள் வந்து அதை பற்றினே யோசனை பண்ணிட்டு அதை பற்றினே சிந்திக்க அளவுக்கு அந்த மாதிரியான வந்து ரொம்ப ஸ்ட்ரெக் பண்ண ஒரு வார்த்தை என்னன்னா தோழர் வா கீதா வந்து அம்பேத்கர் மாதம் நடத்துவாங்க. முதல்ல எழுத்தாளர் கீதா வா கீதா வந்து அதில் வந்து அம்பேத்கர் கோட்டை வந்து ஒரு இதை எழுதி விட்டிருந்தாங்க. அது என்னன்னா ஜனநாயகத்தை பற்றின அம்பேத்கருடைய டெஃபினிஷன். நான் இது வரைக்கும் ஜனநாயகம்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும் என்ன தெரியும், மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் ஜனநாயகம். இது வரைக்கும் நம்ம பள்ளியில் படிச்ச வரைக்கும் அவ்வளோதான் எனக்கு ஞாபகம். அதை தவிர 1-2 மக்களுக்காக ஜனநாயகம் அப்படின்னு ஒரு மக்களை பற்றின ஒரு விஷயங்கள் டெமோக்ரஸின்னு என்னன்னு ஒரு டெஃபினேஷன் படிச்சுக்காங்க. அதெல்லாத்தையும் ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவார். டெமோக்ரஸின்னு என்ன மைண்ட் கோயிங். அது ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் சொல்கிறேன். தேர் ஷுட் பி டெமோக்ரஸின்னு தான் சொல்கிறார். தேர் ஷுட் பி சோசியல் என்டோஸ்மாசிஸ். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் தேர் ஷுட் பி சோசியல் என்டோஸ்மாசிஸ் சொல்கிறாரு. இது வந்து பயங்கரமாக நம்ம படிக்க போகிறோம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா என்டோஸ்மாசிஸ்னால் என்னன்னு முதல்ல தெரியும். சமூக பரவல் கேள்விப்பட்டீங்களா? நம்ம +1 +2 அறிவியல் போனால் அவங்க சமூக பரவலுக்கு ஒரு விஷயம் சமூக பரவல் மிக எளிதான பெரிய சயின்ஸ்னால் அப்படியே நம்மனா அந்த மாதிரி ஆட்சி பண்ண போகிறோம். சாதாரண எளிமையான உடலில் ஏற்படுகின்ற ஒரு சமூக பரவல் என்னன்னா இப்போ வந்து இப்போ நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கல